சூப்பர் மார்க்கெட் வந்தோம். மார்னிங் மீலுக்கு சிக்கன் பர்ச்சேஸ் பண்ணோம்டா. ஃபுல் மீட். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நவம்பர் 12, அதாவது இன்னும் ஷோவுக்குன்னா 4 days அவுட், 4 நாள் தான் இருக்குது. ப்ராப்பர் ஸ்லீப் வர மாட்டேங்குது, கொஞ்சம் ஃபேட் கம்மியாகிறதுனால. ஃபுல்லாக இப்போ தான் கார்டியோ முடிச்சிருந்தேன். ரொம்ப ட்ரையான கண்டிஷனில் இருக்கேன். அப்புறம் பார்த்தா ஸ்லீப் இல்லை, மெலட்டோனின் டேப்லெட் போடணும். அப்புறம் போஸிங் பார்த்துக்கிட்டே இருக்கேன். போஸிங் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நல்லா மீன்ஸ் போஸிங்கே இப்போ தான் பண்ண ஆரம்பிச்சிட்ருக்கேன். அது போக மியூசிக்கல் போஸிங் இருக்குது, அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும். 2 கேட்டகரி பண்ண போகிறேன், பாடி பில்டிங்கும் மென்ஸ் ஃபிசிக்கும். பாடி பில்டிங் ஓப்பனில் வெயிட் கேட்டகரி, அப்புறம் மென்ஸ் ஃபிசிக் பண்ண போகிறேன். WNBF வேர்ல்டு நேச்சுரல் பாடி பில்டிங் ஃபிலிப்பைன்ஸ் பண்ண போகிறேன் இந்த வாட்டி. ஓகே, நான் அப்போ தான் கார்டியோ முடிச்சுட்டு வந்தேன். கார்டியோ முடிச்சுட்டு வந்துட்டு மீல் எடுக்க குக் பண்ணணும். அதே மாதிரி இந்த ரூமை வெக்கேட் பண்ணுறோம். அன்றைக்கி வேறு பக்கம் ஷிஃப்ட் ஆகிறோம். அது வேறு பக்கம் மறந்துட்டேன் என்ன பேர்னு. அங்கே ஷிஃப்ட் ஆகிறோம். அங்கே ஒரு 3 நாள் எடுத்துகிட்டு ஷோ முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஒரு 2 days வந்து சிங்கப்பூரில் ஜாலி, 2 நாள் அங்கே ஸ்டே. ஓகே, இப்போ மெடிக்கல் போயிட்டு வந்துட்டு பேக்கப் பண்ணிவிட்டு ஒரு 12 o'clock செக் அவுட்டு, 12 to 1 செக் அவுட் பண்ணிவிட்டு அப்புறம் அப்படியே செக் அவுட் பண்ணிவிட்டு டேரெக்டாக ஜிம் போயிட்டு ஒர்க் அவுட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ரூம் போகணும்னு நினைக்கிறேன். என்ன பிளான்னு தெரில. மீல்லாம் பேக் பண்ணணும், ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு கிளம்பணும். ஹோப் கோயிங் குட். ஃபிசிக்கல் மை கண்டிஷன் ட்ரையாக இருக்கும், பார்ப்போம். யா ஓகே. டோட்டலி வேறு 2 பாடி பில்டிங் மேண்டேட்ரி போஸ் வேறு, WNBFல மென்ஸ் ஃபிசிக் மேண்டேட்ரி போஸ் வேறு, 2 வேறு. மேண்டேட்ரி போஸ் வேணால் நான் போஸ்ட் பண்ணுறேன் வீடியோஸ் எடுத்து. ஓகே, அவ்வளோதான். கிளம்பிட்டேன் மெடிக்கலுக்கு. நல்லா ட்ரையாக இருக்கும். வந்துட்டு ஆனால் சீரியஸாக இங்கே லைஃபே டிஃப்ரெண்ட் தான். லைக் எப்படி சொல்ல, நானும் நடக்கிறேன். ஹேம்ஸை பிடிக்க வைக்க சொல்கிறாங்க ஃப்ரண்ட்டில். அதாவது நான் நடக்கிறதே பார்த்தீங்கன்னா பின்னாடி தள்ளி நடக்கணும்னா, அதான் ஃப்ரண்ட் ஃபார்வர்டு நடக்கணும். சுவாவா இன்னுமே டேனோட கலரில் தான் இருக்கும் பாடி. டே பை டே கலர் ஆகிட்டு தான் போதே தவிர குளித்தாலும் போக மாட்டேங்குது. நல்லா குளித்தாலும் எப்படி குளித்தாலும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக கூட இருக்கலாம். அடுத்த ஷோக்கு பார்ப்போம். ஓகே, ஆர்மிசியே கடல் மாதிரி இருக்குதுங்க. ஓகே, அண்ணனுக்காக இளநீ வெட்டுறேன், வேண்டான்னு சொல்லக்கூடாது அவர். பார்ப்போம். சரியான சைஸ் இளநீங்க. ரியல் டெல்ட்டிலாம் ஸ்ட்ரைசன்ஸ் தெரியுது. ஒரு செகண்ட் ஆடுது, தூக்குது. எவ்வளோ கிலோமீட்டர் அது அந்த வெண்ணின் பக்கம்னா அது சிட்டி சென்ட்ரல் பார்க்கு தான். அழுத்துறானா சென்ட்ரல் டவர். அது ஹோட்டலுக்கு அது பக்கம்னா அதனால அந்த ஹோட்டல். நீ தானே அந்த குரூப்ல இருந்த. பெட்ரோல் விலை கம்மியிலே அழுத்துறான் பாருங்க. சரியான அழுத்து. சில டைம் இந்த ரோடு சுத்தமா டிராஃபிக்கே இருக்க மாட்டேங்கிறது, தெரியுதா? வசாய் சிட்டி சில நேரம் கிளம்பிட்டோம். குழு மாதிரி ஊறுது கடந்து. வசாய் அதான் இது வந்து மணிலா போலடா. மணிலாக்குள்ளேயே கொஞ்சம் தூரத்துல ஒரு சிட்டி வச்சிருக்காங்க. ஆனா அது வந்து பசாய் சிட்டி மெட்ரோ மணிலான்னு தான் போட்டிருந்தான். மெட்ரோ மணிலால தான் இருக்கும். அது மணிலான்றது வந்து ஸ்டேட். ஆனா அப்படிதான் நினைக்கிறேன். மெட்ரோ மணிலாங்கிறது ஸ்டேட் போல. இப்போ வந்து நாங்க போன தடவை வந்து மக்காட்டி
அது சிட்டி. ஆஹா, இப்போ அய்யாலா சர்க்கியூட் மால் மக்காட்டி. ஆமா, நாங்க மக்காட்டில தான் தங்கி இருந்தோம். ஆனா இந்த இடம் வந்து மணிலா. மண்டல்யாங் லாண்டல்யாங். மக்காட்டி சிட்டி. புரிஞ்சவனுங்க சொல்றது மணிலால இருக்கும். மணிலால பசாய் சிட்டி. பாசாய் சிட்டி. இப்போ வந்திருக்க இடம் பசாய் சிட்டி. எல்லாம் பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு. போயிட்டு கண்டினியூ பண்ணுற ரூம் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். சரி, மொரட்டு ஹோட்டலுங்க. நைஸ். ஓகே, பசாய் சிட்டியில் கோஸ்ட் ரெசிடென்சி வந்து இப்போ தான் வந்து செக்இன் ஆனோம். இப்போ தான் பாஸ் கொடுத்தாங்க, கெஸ்ட் பாஸு. மொத்தம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசியாக போட்டு வச்சுருக்காங்க. நார்மலாகவே எனக்கு பம்ப் ஆகாது. இல்லை, நமக்கு வந்து ரிசப்ஷன்லேயே இப்படி நடுக்குது. ரெஸ்ட் ரூம் சொல்லவே வேண்டாம், குளிர் கிழிக்குது. நீ ரூம் எப்படி இருக்குன்னு தெரில. நீ போயிட்டு வந்து விளாக் பண்ணுறேன். எல்லாமே பக்கத்துலேயே இருக்குது. இப்போ ஆல்ஃபா மார்ட்டு எல்லாமே பர்ச்சேஸ்க்கு எல்லாமே ரூமுக்கு கீழே இருக்குது. நைஸ். பார்ப்போம், நைட் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். இதுல மூவிட்டு இருக்கு. கேஷா? கிராபோட தான் மூவிக்கு போகலாம். ஓ, இந்த ஆக்சுவலாக இதான் ரெஸ்ட் ரூமு. சூப்பராக இருக்குது. இங்கே வந்து ஒரு சர்ச் ஃபிட்னஸ் பிடிச்சாச்சு. சேம் ஒரு ஃப்ரீ பாஸ் போட்டு 1000 பீசஸ் இன்றைக்கி சேவ் பண்ணி அதே சர்ச் ஃபிட்னஸ் இங்கேயும் ஒன்று இருக்குது. அதில் போயாச்சு, போக போகிறேன். அந்த ஆக்சஸ் வச்சா தான் உள்ளே விடுறானுங்க. ஃபேஸ் ஐடி. ஜிம்மை காட்டுறான். டூரு இது வேறு லெவலில் இருக்குங்க. ஜிம்மு என்ட்ரன்ஸு லென்த்து போகிறேன். as well as showers and sauna. Okay. இது வந்து புஷ்டு நானும் ராஜ் ப்ரோவும் பண்ணுறோம். கேட்ரு எடுத்தால் வந்து எங்களை காப்பாற்றுற ஒரே ஜீவன். எப்படி சொல்கிறது, சாவடிக்குங்க எனர்ஜியே இல்லை. இது மட்டும் இல்லைன்னா ஏதோ ஒரு லைஃப் சேவர் மாதிரி வச்சுக்கலாம். அண்டர் கிரவுண்டிங்கே கூப்பிட்டு போகிறாங்க. இதுவே இந்த ஸ்டார் மாஸ்டர் பார்த்தாலே சாவடிக்குது. இதில் ஒரிஜினல் ஸ்டார் பார்த்தா செத்தே போயிடுவோம் போல். அது ஒரு 1 hour பண்ணுவோம். ஸ்டார் மாஸ்டர் 2 பேரும் ஆவியே இருக்காது. உயிரே ஊசலாடுதுங்க. இன்னும் ஒரு ஒர்க் அவுட் மூடி பண்ணல. ஷிட் ப்ரோ. shoulder plus flat incline. Always go. Machine से मॉर्टो मशीन से Hey, let's go.